ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா தேங்காய் சாதங்க. ஆமாங்க, ரொம்ப சிம்பிளான ஆனால் சூப்பரான ரெசிபிங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முந்திரி, நிலக்கடலை எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போ. ஒரு பவுல்னாங்க அரை மூடி தேங்காவை நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே போல் 100 கிராம் ரைஸ் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இது புழுங்கல் அரிசி, பச்சரிசி எந்த சாதம் பண்ணாலும் ஓகே, ஆனால் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு தவாலங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்போ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்ச உடனே இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இஞ்சி சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக இஞ்சியை ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துருங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நமக்கு எந்த அளவு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்த உடனே நம்ம நிலக்கடலையே சேர்த்துக்கலாங்க. இது வறுத்த நிலக்கடலை, அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதக்கோங்க. இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. இப்போ தேங்காயோட சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.